Hi all, I'm Dr. Arun Gidan from Ashika Devi Child Clinic, காஞ்சிபுரம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. சென்னை அண்ணா நகரில் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஒரு 3 பேர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளினிக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஊரில் அவங்க வந்து உண்மையான டாக்டராக இல்லையா, அவங்க குவாலிஃபைட் டாக்டராக இல்லையான்னு பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா தேவையில்லாமல் போயிட்டு உங்கள் மணியும் வேஸ்ட்டு, மெயினாக உங்கள் ஹெல்த் வேஸ்ட்டு. சரிங்களா? ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் தெரியாமல் போயிருக்கீங்க. ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ. அந்த டாக்டரோட நேம், அந்த டாக்டரோட ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் கவுன்சில் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா TNMCன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும், இல்லைனா ஒரு 4-5 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் டாக்டர் சர்ச்னு போனீங்கன்னா அந்த டாக்டரோட நேம், அந்த டாக்டரோட மெடிக்கல் கவுன்சில் நம்பர் போட்டிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து டாக்டரோட குவாலிஃபிகேஷன், அந்த டாக்டர் ரிஜிஸ்டர்டு டாக்டராக நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது போல் ரிஸ்க் எடுக்காமல் உங்கள் டாக்டர் வந்து குவாலிஃபைட் டாக்டராக ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டாக்டராக போகிறீங்கன்னா ஸோ மெனி குவாக்ஸ்ன்னு சொல்லுவோம், போலி மருத்துவர்கள் சொல்லுவோம். நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளே தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்க, உங்களோட நம்பர் எங்கேன்னு கேட்டுட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி போட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.